அதாவது ஸ்பிக் மீடியா இடம் வளம் என்கிற தொலைக்காட்சி ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக தேர்தலுக்கு பிந்தைய எக்ஸிட் போல் கருத்து கணிப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய 124 இருந்து 127 இடங்களை வெல்லும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190 இடங்களை கைப்பற்றும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த எக்ஸிட் போலில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக இரட்டை இலை என்கிற அந்த சின்னத்திற்காக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளருடைய சூறாவளி பிரச்சாரம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தேர்தல் அறிக்கை, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களிலே மக்களுக்காக செய்திருக்கக்கூடிய மகத்தான செயல் திட்டங்கள், அதாவது ஆட்சி மாறிய பின்னும் கூட அந்த திட்டங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுக்காகவே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. மக்களுடைய எதிர்பார்ப்போடு அந்த திட்டங்கள் இன்றைக்கு இருக்கிறது. அப்படி மக்களுக்காக இயங்கிய இயக்கத்தை அரியணையிலே ஏற்ற வேண்டும் என்பதைத்தான் இந்த எக்ஸிட் போல் என்ற கருத்து கணிப்பு தெரிய வருகிறது. குறிப்பாக இந்த தேர்தல் முடிவுகளிலே ஒரு சார்போடு சில ஊடகங்கள் வெளியிடக்கூடிய கருத்து கணிப்பு என்பது பல நேரங்களிலே தோல்வியை கூட தழுவி இருக்கிறது. 2016 சட்டமன்ற தேர்தலிலே எக்ஸிட் போல் முடிவு வாக்கு எண்ணிக்கை தலைகீழாக மாறி இருக்கிறது. திமுகவிற்கு அதிகமான இடங்கள் வரும் என்று குறிப்பிட்ட போது அந்த எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பை துக்குநூறாக்கும் விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 136 இடங்களிலே தனிப்பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறது. 2011 வெளியான அந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய அதாவது 203 இடங்கள் கைப்பற்றி இருக்கிறது. தனிப்பெரும்பான்மையிலே 150 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. கூட்டணியோடு சேர்ந்து 203 இடங்களை கைப்பற்றி இருக்கிறது. அதே போன்று 1998 நடைபெற்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலிலே அமோக வெற்றி என்று மாற்றுக் கட்சிக்கு தெரிவிக்கப்பட்ட போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதனை தவிடுபொடியாக்கி 33 இடங்களிலே ஒரு மகத்தான வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 30 இடங்கள் பெற்றிருக்கிறது. 30 இடங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அதிமுக பெற்றிருக்கிறது. இன்றைக்கு 2026 சட்டமன்ற பொது தேர்தலிலே இன்றைக்கு எக்ஸிட் போல் சொல்லக்கூடிய கருத்து கணிப்பிலே அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190 இடங்கள் 46% அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவிலே பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று ஸ்பிக் மீடியா இடம் வளம் 127 இடங்களிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய மனசாட்சியை, மக்களுடைய அந்த வாக்குப்பதிவு செய்யப்பட்ட பகுதிகளுக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய 75,000 வாக்குச்சாவடிகளிலே ஒரு கணிசமான எண்ணிக்கையிலே ஆண்கள், பெண்கள், முதல் வாக்காளர்கள் பல்வேறு தரப்பட்ட அந்த வாக்குகளுடைய கைப்பற்றக்கூடிய நிலையில இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதை இந்த கருத்து கணிப்பினுடைய முடிவுகள் தெரிவித்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்பதை சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இன்றைக்கு அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சியும் ஸ்பிக் மீடியா இடம் வளமும் தெரிவித்திருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த வாக்காளர்கள் மாற்றத்தை நோக்கி இந்த வாக்குகளை செலுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைத்தான் இன்றைக்கு இந்த எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பு நமக்கு சொல்லி இருக்கிறது. தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவில் மகத்தான வெற்றியை ஈட்டுவதற்காக இந்த சட்டமன்ற தேர்தலிலே வாக்குப்பதிவு என்பது மிகப்பெரிய பெரும்பான்மையான ஜேபிசி என்று சொல்லக்கூடிய தொலைக்காட்சியினுடைய கருத்து கணிப்பு மிகப்பெரிய அளவில் 150 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கக்கூடிய மாபெரும் வெற்றி என்பதை ஜேபிசி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்பதையும் தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்பதை ஜேபிசியினுடைய கருத்து கணிப்பு இன்றைக்கு தெரிவித்திருக்கிறது. தமிழகத்திலே ஏறக்குறைய நாம் ஏற்கனவே 150 என்று குறிப்பிட்டிருந்தோம். ஜேபிசியுடைய கருத்து கணிப்பு 128 147 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதிக பெரும்பான்மையோடு இடங்களை சட்டமன்ற தொகுதிகளை வென்று தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் என்கிற கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. மக்களுக்காகவே இயங்குகிற மகத்தான மாபெரும் இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை இந்த கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் தெரிவித்திருக்கிறது. ஜேபிசி நிறுவனத்தினுடைய
இந்த கருத்து கணிப்பு 128 147 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் என்பதை அன்றைக்கு இந்த கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. அதே போன்று ஏற்கனவே அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் ஜேவிசி திமுகவை பொறுத்தளவிற்கு 75 92 இடங்கள் மட்டுமே என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 128 147 வரை கைப்பற்றும் என தமிழக சட்டமன்ற தேர்தலிலே மகத்தான வெற்றியை தமிழ்நாட்டிலே அதிமுக ஆட்சி அமைக்கும் என்று ஜேவிசியினுடைய கருத்து கணிப்பு, டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய அந்த தொலைக்காட்சியினுடைய ஜேவிசி கருத்து கணிப்பு 128 147 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்று தமிழகத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி 2026 சட்டமன்ற தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கையின் போது ஒரு மகத்தான வெற்றியை பெற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆவார் என்கிற அந்த அதிகாரப்பூர்வமான டைம்ஸ் நவ் நிறுவனத்துடைய ஜேவிசி கருத்து கணிப்பு 128 147 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தேசிய ஜனநாயக கூட்டணியும் பெறும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஜேவிசியினுடைய இந்த கருத்து கணிப்பு, டைம்ஸ் நவ் நிறுவனத்துடைய ஜேவிசியினுடைய இந்த கருத்து கணிப்பு அதிமுக 147 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி கைப்பற்றும் என்பதைத்தான் அதிகாரப்பூர்வமாக அந்த நிறுவனம் வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மக்களுக்கான இயக்கக்கூடிய இந்த இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றியை இந்த எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பு, ஜேவிசியுடைய கருத்து கணிப்பு தெரிவித்திருக்கிறது. மக்களுக்காக இயங்குகிற மகத்தான இயக்கமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா, புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மக்களுக்காக ஆட்சி இருக்கக்கூடிய அரும்பெரும் சேவைகளை, மக்களுக்கான பல்வேறு செயல்பாடுகளை கருத்திலே கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தலிலே 23ஆம் தேதி மக்கள் ஒரு புதிய ஜனநாயக வரலாற்றை படைப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஏறக்குறைய 147 இடங்களை கைப்பற்றும் என்று அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என மக்கள் எழுதியிருக்கக்கூடிய தீர்ப்பை இந்த எக்ஸிட் போலுடைய முடிவுகள் நமக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றன. இதைத்தான் நம்மால் பார்த்துக் கொண்டிருக்க முடிகிறது. டைம்ஸ் நவ் என்று சொல்லக்கூடிய நிறுவனம் ஏறக்குறைய இது இந்திய அளவிலே இயங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொலைக்காட்சி நிறுவனம். அந்த நிறுவனம் இன்றைக்கு தமிழகத்திலே நடந்து முடிந்திருக்கக்கூடிய தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தல் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குறைய 147 இடங்களை கைப்பற்றும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அந்த அறிவிப்பை தான் நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தமிழகத்திலே இந்த சட்டமன்ற தேர்தலில் 147 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி மகத்தான வெற்றி கனியை ஈட்டும். மக்களுக்கான சேவையை 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்பார்கள். தமிழகத்திற்கு அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை அவர் சேவை மக்களுக்கு அதனை வழங்குவார் என்பதை இந்த கருத்து கணிப்பு, டைம்ஸ் நவ் நிறுவனத்தினுடைய ஜேவிசி கருத்து கணிப்பு 147 இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டது போல 23/4/2026 அன்று பதிவான வாக்கு எண்ணிக்கை பிறகு மே மாதம் 4ஆம் தேதி பதிவான வாக்குகள் மே மாதம் 4ஆம் தேதி எண்ணப்படுகிறது. அதற்கு முன்பாக இந்த எக்ஸிட் போல் என்று சொல்லக்கூடிய கருத்து கணிப்பு வெளியாகிறது. அந்த எக்ஸிட் போலுடைய கருத்து கணிப்பிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய மகத்தான வெற்றி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஏறக்குறைய 147 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறது. அதே போன்று அகில இந்திய செயற்கைக்கோள் தொலைக்காட்சி 190 இடங்களை கைப்பற்றும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கிளிக் மீடியா இடமலம் தொலைக்காட்சி 127க்கு அப்பாற்பட்ட இடங்களை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கைப்பற்றும் என்று தெரிவித்திருக்கிறது. அதிமுகவுடைய ஆட்சி 2026 மலரும். 147 இடங்களில் அதிமுகவுடைய கூட்டணி பெறும். ஏறக்குறைய 128க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு தொகுதிகளை கொண்ட வெற்றிக்கனியை ஈட்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டைம்ஸ் நவ் நிறுவனத்துடைய இந்த ஜேவிசி கருத்து கணிப்பு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கருத்து கணிப்பாக, மக்களுடைய நாடி துடிப்பை அறிந்த ஒரு கருத்து கணிப்பாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கட்டிலை ஏற்றுவதற்கான இந்த எக்ஸிட் போலுடைய கள நிலவரம் உறுதியாக இருக்கிறது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை உறுதி செய்யும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக தமிழகத்தினுடைய சென்ட் ஜார்ஜ் புனித கோட்டையிலே அவருடைய முதல் கையெழுத்து மக்களுக்கான கையெழுத்தாக அமையும் என்பதை இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ்.